ஹாய் ஸ்னிசாஸ் ஃபேமிலி, நம்ம இன்றைக்கி அருமையான ப்ளம் கேக் நம்ம வீட்டிலே ஈஸியாக நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அளவு நம்ம எடுத்தோம்னா நம்மளோட கேக்கு நல்லா சாஃப்டாக அருமையாக வரும். வாங்க அது இப்போ இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் 150 கிராம் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்துக்கிட்டேன், ஒரு முட்டை, அதுக்கப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 150 கிராம் கிட்ட எடுத்துக்கிட்டேன். சீனி ஒரு 1.25 கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு. அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கிடுவோம். பேன் எடுத்துகிட்டு நம்ம ஒரு கப் சீனி எடுத்து வச்சுருக்கோமே, அந்த சீனியை அதில் போட்டு நம்ம கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஜீனி உருகி நம்மளுக்கு தேன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஜீனி உருக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்மளோடது நல்லா தேன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு கப் அளவுக்கு கொதிக்கிற வெந்நியை நம்ம ஊற்றி இதில் கிண்டிகிட்டே இருப்போம். நல்லா சீனி நல்லா மெல்ட் ஆயிரும். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அதில் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் கொஞ்சம் நல்லா குக் ஆகி சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருவோம். அடுத்ததை மாவு ரெடி பண்ணிக்கிடுவோம். அதுக்கு நம்ம 1.25 கப் அளவுக்கு ஜீனி எடுத்தது, ஒரு கப்பு அதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். 1/4 கப் அளவு ஜீனி, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா அதை மிக்சியில் அடித்து நம்ம அதை நல்லா ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கிடுவோம். அடுத்து நம்மளோட மைதா மாவு 150 கிராம் எடுத்து வச்சுருக்க மைதா மாவையும் அதோட போட்டுட்டு, அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கோகோ பவுட்ரு போட்டிருக்கேன். சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா பிடிக்குமா 2 ஸ்பூன் போடுங்க, அப்படின்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம மாவுக்கெலாம் யூஸ் பண்ணுவோமே ஆப்ப சோடா, அது போட்டுக்கிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கோகோ பவுட்ரு, மைதா மாவு எல்லாம் பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா மிக்ஸ் ஆகுத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐசிங் பவுட்ரு, சுகர் பொடியாக்கி வச்சுருக்கோமே, அதையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். முட்டை இல்லாமல் கேக் எப்படி ரெடி பண்ணுதுன்னு நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க் கொடுக்கேன், அதையும் பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கிடுவோம். நீங்கள் கூட ஒரு முட்டை வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த முட்டை எல்லாம் ஒயிட் கலராக ஒன்று இருக்கும், அதை நம்ம எடுத்துருவோம். அது இருந்தால் தான் முட்டை ரொம்ப ஸ்மெல்லு இருக்கும். அதை இப்போ எடுத்துட்டு இப்போ நல்லா முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் பீட்ரு இருந்தால் பீட்ரு வச்சுனாலும் பீட் பண்ணிக்கோங்க. நான் விஸ்கை வச்சு தான் இன்றைக்கி பண்ணுது. நல்லா அதை நம்ம பீட் பண்ணி நல்லா நம்மளுக்கு வெள்ளையாக வரணும். எவ்வளோக்கு இதை நல்லா நம்ம பீட் பண்ணுதோமோ அப்போ தான் நம்மளோட கேக்கு நல்லா சாஃப்டாகவும் புஷ்ஷுன்னு பொங்கி வரும். இப்போ இதோட நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணி நல்லா முட்டை வெண்ணெயும் கலந்து நல்லா ஒயிட் கலராக வரணும். நம்ம முட்டை பொரிக்கிறதுக்கு எப்படி நம்ம நல்லா பீட் பண்ணுவோம், அது மாதிரி பீட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா நுர வரும் நம்மளுக்கு. இப்போ நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். எசன்ஸ் சேர்த்துட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்மளோட முட்டை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஒயிட் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுப்பை குறைச்சி 5 நிமிஷம் வச்சுக்கிடுவோம், சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோமே மைதா மாவு, அதை 2 பேட்சாக அதில் போட்டு நம்ம ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஒருக்கா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அடுத்து ஒருக்கா மாவும் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
நம்ம வந்து இதை ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணால் தான் கேக் வந்து நல்லா பக்குவமாக வரும். லாஸ்ட்டாக நம்ம வந்து இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டூட்டி ஃப்ரூட்டி அந்த மிக்சரை வந்து இதில் போட்டுட்டு நல்லா ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்மளோட மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். கேக் பவுல் இருந்தால் வச்சுக்கிடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் ஒரு ரவுண்டான கிண்ணம் இருந்தாலும் அதிலே நம்ம ஊற்றி வச்சுக்கிடலாம். இப்போ நம்மளோட கேக் பேட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சின்ன டின் தான் கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கிடுவோம். பட்டர் ஷீட் இருந்தால் போடுவோம், அப்படி இல்லைனா A4 ஷீட் வீட்டில் இருக்குமே அந்த A4 ஷீட்டை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா அதில் பட்டரோ நெய்யோ நல்லா தேய்ச்சி நம்ம வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம இப்போ கேக் மிக்சரை அதில் உள்ளே போட்டுடலாம். பட்டர் நெய் ஆயில் இதில் ஏதாவது போட்டால் தான் நம்மளோட கேக் வந்து கீழே ஒட்டாமல் நல்லா அருமையாக வரும். இப்போ நான் அதில் மிக்சரை போட்டுட்டேன். ஃபுல்லாத்தையும் நம்ம நல்லா உள்ளே போட்டுட்டு இதே மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஏர் இல்லாமல் இருக்கும், அப்போ தான் கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இதே மாதிரி டேப் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து இதில் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் நான் வந்து முந்திரியும் மேலே வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பார்க்க வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரில் மெதுவாக உள்ளே வச்சுருவோம். குக்கர் சூடாக இருக்கும், பார்த்து வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு குக்கர் மூடியில் உள்ள மறக்காமல் அந்த குக்கர் மூடியில் உள்ள பெல்ட்டை வந்து எடுத்துருவோம். பெல்ட் போடாமல் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் விசிலையும் கலட்டிட்டு மூடிட்டு அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 50 நிமிஷத்துக்கு 45லேருந்து 50 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே வச்சுருவோம். வச்சா தான் கேக் நல்லா பொங்கி எழும்பி வரும். நம்ம வந்து கேக் வெந்துருச்சான்னு பார்க்க இதே மாதிரி ஒரு கத்தியை நம்ம வந்து உள்ளே விட்டு பார்ப்போம். இப்போ ஒட்டலை. இப்போ நம்ம கேக் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒட்டுனா நம்ம கேக் வந்து ரெடி ஆகலைன்னு அர்த்தம். கூட கொஞ்சம் நேரம் வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதே மாதிரி சைடில் நல்லா கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டு நம்ம கேக்கை எடுப்போம். இப்போ நம்மளோட அருமையான ப்ளம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல பஃபியாக நல்லா சாஃப்டாக அருமையாக இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு. நீங்களும் இந்த ப்ளம் கேக்கை இந்த கிறிஸ்மஸுக்கு உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். இந்த ப்ளம் கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லூர் நிஷா குக்கிங்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நிஷா. பாய்.